எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி வட்டி. இந்த தனி வட்டி வந்துட்டு இப்போது ரீசண்டாக எல்லாருமே வந்துட்டு டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபியூ டேஸில் வந்துட்டு டிஎன் டெட் எக்ஸாமு வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி நம்ம இனி வரும் காலங்களில் வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு டாப்பிக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. டெய்லியும் ஒவ்வொரு கண்டென்ட்டு எங்கள் சேனலில் நாங்கள் பப்ளிஷேட் பண்ணுவோம். இப்போது தனி வட்டி வந்துட்டு நம்ம டிஎன் டெட்டில் வந்துட்டு ப்ரீவியஸாக கேட்ட ஒரு கொஸ்டினை நாம் இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போது என்ன கேட்டிருக்கான், இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா 2022 பேப்பர் 2ல் மேக்ஸில் கேட்டிருக்கான். ஓகேவா? 2022 மேக்ஸில் பேப்பர் 2. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறோம், கொஸ்டின் வந்துட்டு இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3000 on the rate of 8% per annum will be the same as simple interest on rupees 4000 at 12% per annum of 4 years அப்படின்னு கேட்டிருக்கான். என்னன்னா இப்போது தமிழில் படிங்களேன். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வகுக்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன? இப்போது 3000 பார்த்தீங்கன்னா 8% என்ற விகிதத்தில் வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட்டும் இந்த 4000 வந்துட்டு அசலுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டும் காலம் என்ன அப்படின்னு தான் கேட்குறான். ஓகேவா? புரியுதா? இப்போது 4000 அசலுக்கு 12% என 4 ஆண்டுக்கு வழங்கப்படும் தனி வட்டியும் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த இயருக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு கிடைக்கும், தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? இப்போது கொஸ்டினுக்குள்ளே போவோமா? பிரின்சிபல் நமக்கு என்னது, பிங்கிறது பிரின்சிபல். எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரைட். CIPLE பிரின்சிபல் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? பிங்கிறது பிரின்சிபல். தமிழில் சொல்லணும் அப்படின்னா அசல் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் வந்துட்டு அசல். இந்த அசல் வந்துட்டு 3000. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறான், அசல் 3000. இங்கே வந்துட்டு 3000. இந்த
8%. இந்த 8%ங்கிறது விகிதம். ரேட் இங்கிலீஷில் வந்துட்டு ரேட்டுன்னு சொல்லலாம். பிங்கிறது 3000. அதே மாதிரி ரேட் வந்துட்டு 8. அப்புறம் டைம், இதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்கல. நாம் டைம் கொடுக்கல. டைம் வந்துட்டு என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அவன் இன்னொன்று கொடுத்துருக்கான். என்னது? 4000 அசலுக்கு 12% விகிதத்தில் 4 ஆண்டுக்கு இருந்தது அப்படின்னா 4 ஆண்டுக்கு கிடைச்சது அப்படின்னா அதுவோட இயர் காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். என்னது? பிங்கிறது இங்கே பிங்கிறது 4000. அதுக்கு அடுத்து விகிதம் ஆறுங்கிறது 12%. ரேட்டு 12%. அண்டு டைம் வந்துட்டு 4 ஆண்டுகள். ஓகேவா? கிடைச்சிருச்சா? இதுதான் அவன் சொன்ன காலம். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போது நம்ம சம்முக்கு வருவோம். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு PNR டிவைட் பை 100 அப்படி இப்படின்னு நம்ம வந்துட்டு பெருசாக ஸ்டேட்மெண்ட்டு படி போயிருப்போம். பட்டு அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைம் டிலே ஆகும். ஓகேவா? கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல நாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இந்த இருக்கிற ஆன்சரை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு இது இப்போது என்னென்னு எடுத்துக்கலான்னா P1 into R1 into T1 into T1 into இதே மாதிரி இங்கே P2 into R2 into T2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? என்னடா P1 R1 T1 P2 R2 T2ன்னு எடுத்திருக்கானே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த இடத்துல Pனா பிரின்சிபல், Rனா ரேட்டு, Tனா டைமு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே 3000, அதுக்கடுத்து இங்கே 8. அது எழுதுவோமா? பிங்கிறது 3000 இன்ட்டு ஆறுங்கிறது ரேட்டு, விகிதம், அதோட விகிதம் இன்ட்டு டீங்கிறது நமக்கு தெரியாது இங்கே. ஸோ அதனால் அதை டீன்னு வச்சுக்கலாம். டீன்னு வச்சுட்டாலும் சரி, இல்லை என்னென்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, யுவர் சாய்ஸ். அது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இங்கே ஸ்பேஸ் இல்லாதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது டிவைடில் வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே சைடில் வச்சாலும் சரி, சாரி இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு வரும். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. P1 R1 T1 ஈக்குவல் டு P2 இன்ட்டு R2 இன்ட்டு T1. இதுதான் அந்த ஃபார்முலா. அப்படியே ராங்காக சொல்லிட்டேன். இப்போ இதுதான். ஓகேவா? இப்போது இதை பேஸ் பண்ணி அடுத்து P2 என்னது? 4000
நம்ம இங்கே எடுத்துருக்கோமா P2 4000, நம்ம இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள் P2 4000, R2 12 அண்ட் R2 T2 4. அதை நம்ம இங்கே எழுதுவோம் P2 4000, R2 12 இன்ட்டு நமக்கு இங்கே இங்கே டைம் தெரியும், நமக்கு காலம் தெரியும். ஸோ அதனால் அந்த காலம் வந்துட்டு 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3000 இருக்கா, இந்த 4 டிஜிட்டை அடிச்சுக்கலாம். ஐ மீன் இந்த 3 ஜீரோவை நாம் அடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 இருக்குல்ல, இந்த 3யை வச்சு இந்த 12 அடிக்கலாம். 4 3s are 12, 4 3s are 12 அப்படின்னு அடிக்கலாம். இப்போது இந்த 4 2s are 8 அப்படின்னு அடிக்கலாம். இப்போது இந்த 2வை இதை அடிக்கலாம். 2 2s are 4. இப்போது ரிமைனிங் வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே டினாமினேட்டர் கீழே இருக்குது. அப்படிங்கிறப்போ 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 2s are 8. இப்போது இதுதான் வந்துட்டு ஆன்சர். அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் ஆன்சர். அவன் கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். 8 இயர்ஸ் 8 இயர்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு P1 அண்டு R1 P1 R1 R1 பிரிச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து P2 R2 அண்டு T2 அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் புதுசாக கூட சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போது P1 into R1 into T1 equal to P2 into R2 into T2 அப்படின்னு எழுதிக்குவாங்க. எழுதிட்டு P1 வந்துட்டு என்னது 3000, R1 8, T நமக்கு தெரியாது இதில், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போது இங்கே P2 4000, R2 வந்துட்டு 12, இங்கே T வந்துட்டு 4. அதை எழுதுவோமா? 3000 இன்ட்டு R வந்துட்டு என்னது இங்கே 8 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இங்கே 4000 இன்ட்டு 12 இன்ட்டு 4, 12 இன்ட்டு 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த 3 ஜீரோவோட அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்போது இந்த 3யை இதோட அடிங்க, 12ஓட அடிச்சிங்கன்னா 4 3s are 12, 4 3s are 12. இப்போது இந்த 4யை இந்த 8ஓட அடிங்க. அடிச்சிங்கன்னா 4 2s are 8. இந்த 2வை இந்த 2 4 அடிச்சிங்கன்னா 2. இப்போது இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8. 8 is the correct answer. 8 years is the correct answer. Okay.
இப்போது நெக்ஸ்ட்டு சம்முக்கு போவோமா? இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2022 எக்ஸாமில் கேட்ட கேள்வி. இப்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 ஆனது தனி வட்டியில் 1,17,500 உயரும்? In how many years will the principal amount of rupees 1 lakh at 5% per annum in simple interest increase rupees 1,17,500 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போது நமக்கு வந்துட்டு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு தெரியல. நமக்கு இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான் அண்டு டோட்டல் அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துட்டான். ஆனால் நமக்கு இங்கே வந்துட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டான அமௌண்ட்டை என்னங்கிறது நமக்கு கொடுக்கல. ஆனால் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ஃபைனல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிரின்சிபல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டு 1,00,000 அதுக்கடுத்து இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். மறுபடியும் இங்கே நோட் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த கேள்வியும் 2022 பேப்பர் 2ல் கேட்ட கேள்வி. ஓகேங்களா? எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கும் பிங்கிறது என்னது? 1 lakh 4 இன்னொரு 0. அதுக்கடுத்து ஃபைனல் அமௌண்ட் ஏ என்னது? ஃபைனல் அமௌண்ட் வந்துட்டு 1,70,500 அதுதான் இது. இப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வேணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வந்துட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி. ஏங்கிறது என்ன சொன்னேன்? 1,17,500. ஓகேவா? அந்த $500 minus 1 lakh. ஓகே, மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 17,500 கிடைக்கும் நமக்கு. ஓகே, இப்போது இதை வச்சு அடுத்து நாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் நமக்கு அவன் கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது? எத்தனை ஆண்டு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். நமக்கு இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது, டோட்டல் அமௌண்ட் இருக்குது, எத்தனை விகிதம் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட என்ன இல்லை? காலம், டைம் தான் இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போது காலமை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போது டைம், இப்போது நம்ம வந்துட்டு T ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்டு 100 டிவைட் பை P இன்டு R அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
இந்த ஃபார்முலா எங்கே பார்த்த மாதிரி இருக்கா, ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா எங்கே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இப்போது சிம்பிள் ஆர் இன்ட்டு டி டிவைட் பை 100. அதை தான் நமக்கு இப்போ என்ன தேவை, இந்த டி தான் தேவை. ஸோ அதனால் நாம் டீயை வெளியே கொண்டு வந்துட்டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு 100, எஸ்ஐ ஈக்குவல் டு இன்ட்டு 100 பி இன்ட்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? பி இன்ட்டு ஆர்னு கிடைக்கும். இப்போது எஸ்ஐ வந்துட்டு என்னது, ஃபைனல் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோமா, அது என்னது 17,500. 17,500 அதை எதோட 17,500 இன்ட்டு 100. அதானுங்க ஃபார்முலா. எஸ்ஐ இன்ட்டு 100 பி பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ரேட், விகிதம். புரியுது தானே? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100, பிங்கிறது பிரின்சிபல் அசல் இன்ட்டு விகிதம். ஓகேவா? இப்போது டிவைட் பை பிரின்சிபலோட அமௌண்ட் என்னது 1 lakh. 1 lakh இன்ட்டு 5. இது வந்துட்டு என்னது, விகிதம். 5ங்கிறது விகிதம். ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இருக்கிற ஜீரோவெல்லாம் ஃபஸ்ட்டு நாம் அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது இந்த ஜீரோ, அதே மாதிரி இந்த ஜீரோ அண்டு தீஸ் 2, இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, எல்லா ஜீரோவும் அடித்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற ஜீரோவை அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஆன்சர் கடைசியில் லாஸ்ட் 175 டிவைடு பை 50. 10 இன்ட்டு 5. இந்த 10 ரிமைனிங் இருக்குது, இங்கே 5 ரிமைனிங் இருக்குது. 10 இன்ட்டு 5 50. 10 இன்ட்டு 5 50. ஓகே. இப்போது இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஃப்ராக்ஷனில் வரும். எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல? இங்கே வச்சுக்குவோம், அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு இங்கே சொல்கிறேன். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஆன்சர் என்னது, 175 டிவைட் பை 50. ஓகே, அதை நம்ம இங்கே எடுத்துக்குவோம். 175 இன்ட்டு 50. ஓகே. 50 இன்ட்டு 3 என்னது, 15 இன்ட்டு 3 150. 150. அதை நம்ம இங்கே எழுதுவோமா? சாரி 3 50, 3 × 50 150 டிவைட் பை 25.
இப்போது 25 பாக்கி இருக்குது. அந்த 25 பாக்கியை கழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டாட். ஏன்னா இன்னொரு 0 வந்ததுன்னா இந்த 50ஆல் அதை நம்ம கழிக்க முடியும், டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு டாட் எங்கே வைக்கணும், இங்கே வைப்போமா. 3 பாயிண்ட் சாரி அங்கே விட மாட்டேங்குது. 3 பாயிண்ட் வச்சு அங்கே பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா இங்கே நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து 5 இன்ட்டு 50 பண்ணோம் அப்படின்னா 250 கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போது 0 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கிடைச்சது 3.5. இதுதான் நாம் சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர். 3.5. இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சா? எத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து நமக்கு 1,00,000 1,17,000 கிடைக்கும், 17,500 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் எடுத்துக்கிறோம். நமக்கு இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்பர் தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நாம் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்றது 17,500 நமக்கு வரும். இப்போது அந்த 17,500 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு டியூரேஷன் ஆஃப் இயர், டைம் ஆஃப் த இயர் வேல்யூ நமக்கு வேணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. என்னது, P இன்ட்டு R இன்ட்டு டைம் அண்ட் டிவைட் பை 100. இப்போது நமக்கு இங்கே T தான் வேணும். ஸோ அதனால் Tயை வெளியே எடுத்துகிட்டு மீதி இந்த SIயை இங்கே கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், SI இன்ட்டு 100 P இன்ட்டு R அப்படின்னு கிடைக்கும். இப்போது இந்த Pங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், Rங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும், அசல் வேல்யூ என்னன்னு தெரியும், விகிதம் வேல்யூ என்னன்னு தெரியும். அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு இந்த T மட்டும் வேணும். இப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இது என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூ இன்ட்டு 100. இப்போது இது அசல் பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு விகிதம் ரேட்டு. ஓகேவா? இப்போ அதை நீங்கள் இருக்கிற 0 எல்லாத்தையும் நாம் அடிச்சுட்டு மீதி என்னது 175 இருக்கும். டிவைட் பை இங்கே ஒரு 10 ரிமைனிங் இருக்குது, இங்கே ஒரு 5 ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? அடித்தது போக 200 அடித்தது போக 10 இன்ட்டு 5 50ன்னு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதை அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு 3.5 கிடைக்கும். ஓகேவா? 3 years 5 months அப்படின்னு நமக்கு இந்த வேல்யூக்கான ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? 3 years 5 months. அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 8,000 ஆண்டுக்கு 5% தனி விகிதத்தில் ரூபீஸ் 9,600 உயரும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கான். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 8,000. அதுக்கடுத்து
ஆறுங்கிறது 5%. அதுக்கடுத்து டோட்டல் அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்க டோட்டல் அமௌண்ட் 9600. இப்போது இந்த இடத்துல நமக்கு மிஸ் ஆனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்? டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்னது? 9600. ஓகே, மைனஸ் 8000 ஈக்குவல் டு, அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 1600 வரும். ஓகே, அதுக்கடுத்து இப்போது சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? டி ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு 100. இது ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தது தான். ப்ரீவியஸ் சம்மில் டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு, டைம் ஆஃப் த இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்த சம் இதே தான், அந்த ஃபார்முலா. ஓகே, இந்த எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 1600 இன்ட்டு 100. பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டு, பிரின்சிபல் வந்துட்டு 8000 இன்ட்டு 5. ஓகேவா? இப்போது இருக்கிற ஜீரோவை எல்லாத்தையுமே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துருவோம். ஜீரோவுக்கு ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ. இப்போது நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 160 டிவைட் பை 8 இன்ட்டு 5. இப்போது இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 20 வரும். இந்த 5ஆல் இந்த 20யை அடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் 4. இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 4 இயர்ஸ். 4 இயர் தான் அதுக்கான ஆன்சர். உங்களுக்கு தனி வெட்டியில் இருக்கிற எல்லா சம்மையும் 3 சம்மையும் உங்களுக்கு நான் 3 சம் இன்றைக்கி நாம் பார்த்தோம். 3 சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதீங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், திருப்பி தெளிவாக நடத்துகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much to watching this video. Goodbye. Next video சந்திப்போம்.